வேலை செய்யும் திமுக, ஆக்ஷன் மோடில் பாஜக. தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளுமே தங்களின் சக்திக்கு ஏற்ப முன்னெடுப்புகளை செய்தாலும் ஆளும் கட்சியான திமுகவும் ஆண்ட கட்சியான அதிமுகவும் மற்றவர்களை காட்டிலும் கூடுதல் முனைப்புடன் களத்தில் சுழல்கின்றன. காரணம், இவர்களுக்குத்தான் அனைத்து மட்டத்திலும் ஒழுங்கான பலமான கட்டமைப்புகள் இருக்கின்றன. அந்த விதத்தில் இன்னும் கூட்டணி உறுதியாகாத போதும் 175 தொகுதிகளில் முதல் சுற்று பிரச்சாரத்தையே முடித்துவிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி. அடுத்ததாக அந்த கட்சியில் விருப்ப மனு வைபவமும் களை கட்டி இருக்கிறது. அதேபோல் திமுகவும் மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்களை அறிவித்து மைக்ரோ லெவலில் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. முதல்வர் ஒரு பக்கம் மாவட்ட வாரியாக அரசு விழாக்களில் பங்கேற்று திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் வருகிறார். இன்னொரு பக்கம் மாவட்ட வாரியாக ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கட்சியினரை களத்துக்கு தயார்படுத்தி வருகிறார் இளைஞரணி செயலாளர் உதயநிதி. அண்மையில் திருவண்ணாமலையில் வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பை நடத்தி பலம் காட்டினார். இதேபோல் திமுக மகளிர் அணியும் மண்டல மாநாடுகளை நடத்த திட்டமிட்டு முதல் மாநாட்டை திருப்பூரில் நடத்த ஆயத்தமாகி வருகிறது. தங்களுக்கான சிறுபான்மையினர் வாக்கு வங்கியில் விஜயின் வருகையால் ஓட்டை விழுந்துவிடக் கூடாது என்பதிலும் கவனமாக இருக்கும் திமுக கிறிஸ்துமஸ் விழாக்களின் மூலம் கிறித்துவ மக்களுடனான தங்களின் நெருக்கத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது. இந்த விழாக்களில் முதல்வரும் துணை முதல்வரும் பங்கெடுப்பதையும் பார்க்க முடிகிறது. அதேபோல் ஹஜ் பயணிகளின் வசதிக்காக சென்னை நங்கநல்லூரில் ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு முதல்வரே வந்து அடிக்கல் நாட்டினார். நாகையில் அரசு விழாவாக நடத்தப்பட்ட நாகூர் ஹனீஃபா நூற்றாண்டு விழா மேடை உதயநிதி பொறுப்பில் விடப்பட்டது. இதற்கு நடுவே எஸ்ஐஆர் பணிகளிலும் திமுகவினரை தூங்க விடாமல் துரத்திய முதல்வர் இன்னமும் துரத்துகிறார். திமுக இப்படி தீயாய் வேலை செய்து கொண்டிருக்கும் நிலையில் அந்த கட்சியின் முக்கிய தளபதிகளை முடக்கி போடுவதற்கான முஸ்தீபுகளில் இறங்கி இருக்கிறது பாஜக. இதை வெளிப்படையாகவே போட்டு உடைத்திருக்கும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முக்கிய பிரமுகர்கள் 17 பேரின் லிஸ்ட் கையில் இருக்கு. யாரெல்லாம் உள்ளே போறாங்க, யாரெல்லாம் வெளியே இருக்க போறாங்கன்னு சீக்கிரம் தெரியும். டெல்லியை போலவே தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று பேசியிருப்பதை பார்த்தாலே திமுகவை திணறடிக்கும் சீரியஸ் திட்டங்கள் பாஜக கையில் இருப்பது தெரிகிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜியை ஓராண்டு காலம் சிறைக்குள் முடக்கி மிரட்டினார்கள். அடுத்ததாக அமைச்சர் நேரு குடும்பத்தை வளைக்கும் விதமாக புகார் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அதனால் எந்த நேரத்திலும் நேருவை நோக்கி விசாரணை தோட்டாக்கள் பாயலாம். ஏற்கனவே அமைச்சர் துரைமுருகன் அவரது மகன் கதிர் ஆனந்த் சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனையை நடத்தி ஆவணங்களை திரட்டி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் மீதும் எந்த நேரத்திலும் ஆக்ஷன் பாயலாம். இதேபோல் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கிலும் திகில் திருப்பங்கள் வரலாம். இவர்களை தவிர சொத்து குவிப்பு வழக்குகளில் சிக்கியிருக்கும் இன்னும் சில அமைச்சர்கள் மற்றும் திமுக முக்கிய தலைகளையும் பாஜக தேர்தல் சமயத்தில் சுற்றிவிட்டு வேடிக்கை பார்க்கும் என்கிறார்கள். இந்த நடவடிக்கைகளை எல்லாம் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக செயல்படுத்தி ஆளும் கட்சியை ஆட்டம் காண வைக்க வேண்டும் என்பதற்காகவே விசாரணை அமைப்புகளை இப்போதைக்கு மட்டுப்படுத்தி வைத்திருப்பதாக சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் தான் போகும் என்பதை திமுக தலைமையும் தெளிவாக தெரிந்தே வைத்திருக்கிறது. அதனால் தான் நேர்வழியில் நம்மை எதிர்க்க முடியாத எதிரிகள் குறுக்கு வழியில் காரியம் சாதிக்க நினைப்பார்கள். அதற்கு கடுகளவும் இடம் தரக்கூடாது. வெற்றியை நெருங்கும் நேரத்தில் பதற்றமோ அசதியோ கூடாது. இனிதான் நம் முழு பலத்தையும் கொடுத்து ஓட வேண்டும் என்கிறார் முதல்வர் ஸ்டாலின். திமுகவை பாஜக முழு பலத்துடன் ஓட விடுகிறதா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.